தொழுக முடிஞ்சோடனே சரி என்ன செய்யக்கூடாதுன்னா, பொதுவா மற்ற வேலைகளில் ஈடுபடுவதை பார்க்கணும் உடனே கையெழுதி துவா செய்யணும். இப்ப நம்ம ஒரு பெருசா துவா செய்யணும், ஒரு துவா ஒரு பக்கம் செய்யும், நம்ம ஒரு துவா நம்ம பக்கம் நம்முடைய துவா ஒரு புறம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா எல்லாருக்கும், அதாவது தன்னுடைய சுய தேவைகள் இருக்குது பாத்தீங்களா, அதை துவாவுல கேட்கணும். குறிப்பா எப்படின்னா, இப்ப தொழுவ முடிஞ்சிச்சு, அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரோஷக்காரனா, அவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்ன அல்லாஹ் கொடுக்காம இருப்பது கிடையாது. இப்ப தொழுவ முடிஞ்சிச்சு, அந்த தொழுவ முடிஞ்சோட கையேந்தும் பொழுது நம்ம செஞ்ச அந்த அமலுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு ரீதியில கூலி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறான். இப்ப நம்ம 20 ரக்காயத்து எவ்வளவு ஒரு சிரமமான விஷயம், உண்மையாவே ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான். அல்லாஹ் நசீபுல நமக்கு பிச்சை போட்டா அதை நின்று தொடரக்கூடிய பாக்கியத்தை. அன்பானவர்களே, பொதுவா நம்முடைய துவா அதிகமான முறையில் ஆகிக்கும். பனி இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு நிகழ்வு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு 3 பேர் நடந்து வரும்பொழுது தங்குவதற்காக ஒரு குகைக்குள்ள போறாங்க. போகக்கூடிய நேரத்துல குகையில போய் தங்குறாங்க. ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை, மேலிருந்து ஒரு பாறை உருண்டு அந்த குகை வாயில மூடிடுச்சு. ரொம்ப சுருக்கமா சொல்றேன், அந்த அதை என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, அவங்களால திறக்க முடியல. ஆனா எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தவன் என்பதற்கு ஒரு உதாரணம். என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, அந்த பாறைய நகர்த்த முடியல, அந்த வாயில் திறக்கப்படல. அன்பானவர்களே, என்ன செய்யறாங்க, ஒருத்தவங்களும் துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க, தான் செஞ்ச நல்ல காரியங்களை வைத்து அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. ஒருத்தவங்க என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தாயின் மீது ரொம்ப பிரியமானவர், ரொம்ப வயதான தாய். என்ன ஆயிட்டாரு, ஒரு நாள் வெளியே போறாரு. வெளியே போயிட்டு வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், தன்னுடைய தாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்ட பிறகுதான் தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பார். தன்னுடைய தாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பார். இவரு வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு. இருக்கிற தாய் தூங்கிடுறான். ஒரு நேரம் வராரு, அந்த தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த மாட்டுல பாலை கலக்கிறாரு, அதை பதப்படுத்துறாரு. பதப்படுத்திட்டு தன்னுடைய தாயுடைய தூக்கத்தை கெடுக்கவும் இருக்கு, அதாவது அவங்களுடைய எழுப்பி விடவும் அவங்களுக்கு மனசு வரல. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, அந்த கோப்பை அப்படியே வச்சுக்கிட்டே நிக்கிறாரு, தான் தாய் எப்ப முழிப்பாங்க என்பது போல. அவங்க முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்துட்ட பிறகு, ரொம்ப நேரமா நீ இப்படியே நிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி குடிக்கிறார். குடிச்சிட்ட பிறகு அதற்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவி மக்களுக்கு அந்த பாலை மற்ற அவங்களுக்கு உச்சிமனம் அந்த உணவை கொடுக்கிறார். அன்பானவர்களை, ஒரு அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு, யா அல்லாஹ், என் வாழ்நாள் முழுக்க எங்க உமாவுக்கு கொடுத்துட்ட பிறகுதான் என் மனைவி மக்களுக்கு கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அத ரொம்ப பசியுடைய நேரம் கடந்து போச்சு. கடந்து போனதற்கு பிறகும் என் தாய்க்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் என் மனைவி மக்களுக்கு நான் கொடுத்தேன். இது இஹ்லாஸாக, எந்த ஒரு கலப்படமற்ற உன்னுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரமே நான் செஞ்சேன். இது நீ கபூல் செஞ்சு இந்த குகையில இருக்கக்கூடிய அந்த கண்ணை கொஞ்சம் நகர்த்துன்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறானா, அந்த துவா உடனே அங்கீகரிக்கிறா. அந்த குகை வாயில இருக்கக்கூடிய அந்த கண்ணு கொஞ்சம் நகர்ந்துடு. அன்பானவர்கள், அடுத்து என்ன செய்யறாங்க, இன்னொரு நபர் கேட்கிறார். அது வெளியே வர மாதிரி கிடையாது, லேசா நகர்ந்து இருக்குது, வெளியே வர முடியாது. அடுத்து இன்னொரு நபருக்கு துவா செய்யறார். அவங்க எப்படி துவா செய்யறாங்கன்னா, என்கிட்ட ஒரு நபர் ஒரு ஆடை கொடுத்திருந்தார். அந்த ஆடை என்ன செஞ்சாதான் கொடுத்தவர் ஒரு திரும்பி கேட்கல. ஒரு சில காலங்கள் கடந்து போச்சு. பிறகு அவர் கேட்கிற காலத்துல என்கிட்ட அதை குட்டி போட்டு பெரிய ரொம்ப பறக்கத்தா பெருகி போயிருந்துச்சு. அவர் கேட்கிற நேரத்துல, இந்த ஆடும் நீ கொடுத்த ஆடும் இந்த குட்டியும் உனக்குரியதுதான், நீ எடுத்துக்கன்னு சொன்ன. நான் நினைச்சிருந்தேன்னா அந்த ஆட்டை மட்டும் கொடுத்துட்டு குட்டியை கொடுக்காம இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் நான் உன் மேல உள்ள பயத்துல அந்த குட்டியும் அந்த ஆடும் அவருக்குரியது என்பது போல கொடுத்த. நீ என்ன செஞ்சு, இன்னும் கொஞ்சம் இந்த கல்லை நகர்த்தின்னு அல்லாஹ்ட்ட கேட்டார். அது இன்னும் கொஞ்சம் நகர்ந்துருச்சு. இன்னும் வெளியே வர மாதிரி நகரல. மூணாவதா இன்னொரு நபர் துவா செய்யறாரு. அதாவது எனக்கு சொந்தக்கார பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி நல்ல அழகான பெண்மணி, சிறு வயதுல உள்ள பெண்மணி. அவங்களுடைய போதாத காலம், கஷ்டமான காலம், என்கிட்ட கடன் பெறுவதற்காக வேண்டி வந்தாங்க.
அப்ப அந்த கடன் கொடுக்கிற நேரத்துல நான் சொன்னேன், ஏமா நீ எனக்கு கட்டுப்பட்டு நான் சொல்வதை செஞ்சினா நான் உனக்கு என்ன செய்யறேன், கடன் கொடுக்கிறேன் என்பது போல சொன்னாங்க. அவங்களுக்கு போதாத காலம் அதற்குமே நான் ஒத்துக்கிட்டா, அந்த பெண்ணு ஒத்துக்குச்சு. நான் கிட்டன போகக்கூடிய நேரத்துல அந்த பெண் ஒரு வார்த்தை சொல்லுச்சு, நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்கன்னு சொல்லுச்சு, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கன்னு சொல்லுச்சு. நான் கிட்டன போன நாடு அப்படியே எந்திரிச்சிட்டேன். ரொம்ப விரிவான விஷயம் அன்பானவர்களே. அந்த சகுவத்தை அடக்க முடியாத அந்த சூழ்நிலையில மனக்கட்டுப்பாட்டோட உனக்கு பயந்து நான் எந்திரிச்சேன். நீ அந்த பாறை, அதாவது அந்த புகையில் இருக்கக்கூடிய அந்த பாறையை முற்றிலும் நடத்தினு துவா செஞ்சாங்க. அது போல ஃபுல்லா நடந்துச்சுன்னு சொல்லி வரலாம். அன்பானவர்களே, அருமை தாய்மார்களே, நம்ம எவ்வளவு நல்ல அமல்கள் செஞ்சிருப்போம். ஒரு பாத்தீங்கன்னா நம்முடைய கணவனை ஏதாவது ஒரு நேரத்தில் நல்ல விதமா கண்ணியப்படுத்தி இருப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி கொடுத்திருப்போம், அல்லது குர்ஆன் பாடத்தை கேட்டு இருப்போம், அல்லது யாராச்சும் பசியில வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களை பசிய போக்குறதுக்காக வேண்டி ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு தான் இருந்திருக்கும், நான் சாப்பிடுறதுக்காக ஒரு சாப்பாடா இருந்திருக்கும், அந்த சாப்பாடை கொடுத்துட்டு பேசாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சும்மா இருக்கக்கூடாது. வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி இந்த காரியத்துல செஞ்சேன், யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துரு யா அல்லாஹ். எத்தனையோ நமக்கு நடக்காத காரியங்கள் இருக்குங்க, ஏதோ இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படி என்பது போல எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய மேலான கிருபை அன்பானவர்களே, நம்ம செய்துட்டு நல் அமல்கள் செஞ்சிட்டு செய்யக்கூடிய அந்த துஆவாகப்பட்டது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நமக்கு நல் நசீபுடையவர்களாக ஆக்கணும். வாழ்ற காலத்துல நல் அமல்கள் செஞ்சுட்டு இந்த 20 ரக்காயத்தை தொழுவிட்டு தப்பு எந்திரிச்சு போயிடாது. ஒரு பக்கம் நம்ம துவா செஞ்சோம்னாலும் நீங்க என்னன்னா இருக்குதோ இதெல்லாம் நடக்கவே நடக்காது நினைக்கிறீங்களோ அந்த நடக்காத காரியங்களையும் நடத்தி முடிக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தியுடைய அந்த வல்ல ரஹ்மான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். இது எப்படி முடியும், இது எப்படி முடியும், இது எப்படி முடியும், யாராச்சும் சொன்னாலும் இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க, முடியவே முடியாதுங்க. அந்த முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். நம்ம நினைக்கலாம் நம்ம யாராலையுமே முடியாத விஷயத்தை வல்ல ரப்புல் ஆலமீனால முடித்து கொடுக்க முடியும். அதனால நீங்க வாழ்ற காலத்துல செய்தா இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்ததற்கு பிறகு துவா செய்யக்கூடிய நல்ல பழக்கங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி முடிவானாக. வாழுகிற காலத்தில் அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக நல்ல ரஹ்மான் ஆக்கி முடிவானாக. அல்லாஹ் நம்முடைய தராவியை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய குர்ஆன் திலாவத்தை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய சகலை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய இஃப்தாரை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய நிலையை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய சஜிதாவை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய ருக்குவை ஏற்றுக்கொள்வானாக. அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய அந்த உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய மனைவி மக்களை நம்ம கண்குளிர்ச்சியாக ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய தாய் தந்தையோட கண்குளிர்ச்சியாக நம்மை ஆக்கியல் புரிவானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآل سيدنا محمد صلى الله عليه وسلم صلي على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.